நம்ம டாக்டர் ஏ பழனியப்பன், அதாவது என்னுடைய மைத்துனர் அவர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய விழாவினுடைய தலைவர் நம்முடைய மதிப்பிற்குரிய பட்டர்ஃப்ளை தலைவர் திரு லட்சுமி நாராயணன் அவர்களையும் அவருடைய உற்றார் உறவினர் போன்ற ஊர் பெரியோர்களையும் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து வாழ்த்துறையும் பாராட்டுறையும் வழங்கிய மிகுந்த அன்புக்கும் நேசத்துக்கும் உரிய தம்பி ராமகிருஷ்ணன் அவர்கள், கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்கள், இதற்கு அடுத்து ஒரு நல்ல பெரிய உரையை இங்கே நிகழ்த்த இருக்கிற, அதுபோல் பாராட்டையும் உங்கள் அன்பையும் பெற இருக்கிற நான் மிக மதிக்கிற எழுத்தாளர் திரு பிரபஞ்சன் அவர்களையும், இன்னும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து பெரியோர்களையும் வாழ்த்தி வணங்கி திரு முருகநாதன் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்களே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த உரையை தொடங்குகிறேன். ரொம்ப சுருக்கமாக இருக்கணும், ஏன்னா எனக்கு பிறகு அவருடைய பிரபஞ்சனருடைய ஒரு தலைப்பில் ஒரு பெரிய பேருரை இருக்கிறது, அவர்கள் நிகழ்த்த வேண்டும். எனக்கு பட்டம் அதெல்லாம் அந்த பக்கமாக தள்ளி வச்சுருங்க. நான் பேச்சாளர்களுக்கு வகுப்பு எடுக்கிற போது ஒரு பேச்சு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்வேன். ஒரு சமய சொற்பொழிவாளர், உபன்யாசகர், அந்த காலத்தில் குதிரை வண்டியில் தான் கோயிலாக போய் பேசுவாங்க. ஒரு குதிரை வண்டியில் போய் ஒரு கோயிலில் இறங்கி பேசுறதுக்கு போய் உட்கார்ந்தார். எதிரில் ஆளே இல்லை. இப்போ எங்களுக்காக நீங்கள் சிக்கியிருக்கீங்க, அவர் ஒருத்தருமே சிக்கலை, வெறும் காலி மைதானம். அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் நிறைய படிச்செல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு, யாருமே இல்லை. அப்புறம் இவரை கொண்டாந்து விட்டார் பாருங்க அந்த குதிரை வண்டிக்காரரு. இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம்னு வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அந்த ஒரே ஒரு ஆள் வந்து எதிர்த்தாப்புல உட்கார்றாரு. இப்போ ஒரே ஒரு ஆள், அவர் அவனை அப்படியே பார்த்தார். எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குப்பா, ஆளே வரல, நீ மொத்தம்தான் உட்கார்ந்துருக்க, நான் இப்ப பேசுறதா இல்லை பேசாம நம்ம புறப்படலாமான்னு. அவர் சொன்னாரு, எனக்கு உங்க பேச்சு உபன்யாசம் அதை பத்திலாம் ஒன்றும் தெரியாதுங்க, நான் குதிரை வண்டிக்காரன். ஆனா குதிரையை பத்தி நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. சொல். ஒரு 30 குதிரை லாயத்துல கட்டி இருக்கிறாங்க, அதுக்கு கொண்டு போய் வச்சுட்டு வான்னு சொல்றாங்கன்னு கொள்ளை எடுத்துக்கிட்டு லாயத்துக்கு ஒருத்தர் வராரு. அங்க 29 குதிரை இல்லை, ஓடி போச்சு, எங்கேயோ வெளியே போயிருக்கு. ஒரே ஒரு குதிரை இருக்குன்னா அதுக்கு வைக்காம போகக்கூடாதுங்க, அது பசியா இருக்கும், அது பட்டியா போடும் இல்லையா? அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும்னா, எனக்கு எவ்வளவோ ஞானம் வந்துருச்சுப்பா, நீ ஒரு ஆள் ஆட்டுக்கிற விடக்கூடாது அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் அவருக்கு தெரிஞ்ச ஸ்லோகம், அர்த்தம், இலக்கியம் எல்லாம் போட்டு கொட்டுன்னு கொட்டிட்டார். அவர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குதிரை வண்டிக்காரரை பார்த்து கேட்டாரு, சவுண்ட் குறைச்சு வைங்கப்பா, திடீர்னு கூட்டுறீங்க, சவுண்ட் குறைச்சு வைங்க. அந்த குதிரை வண்டிக்காரரை பார்த்து கேட்டாரு, எப்படி பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு. அவர் சொன்னாரு, உங்க பேச்செல்லாம் நிறுத்தி பார்த்து சொல்ற தகுதி எனக்கு கிடையாதுங்க, ஆனா குதிரை வண்டிக்காரனா இருக்கிறதால குதிரை சம்பந்தமா ஒண்ணு தெரியுங்க. என்ன? நாங்க 30 குதிரைக்கு கொண்டு போய் ஒன்னே ஒண்ணு இருந்தா அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வைப்பமே ஒழிய 30 குதிரைக்கு கொண்டு போற கொள்ளையும் ஒரே குதிரைக்கு வச்சு கொல்ல மாட்டோம். அது அவ்வளோத்தையும் ஒரே குதிரைக்கு வச்சு கொல்ற பழக்கம் எங்களுக்கு இல்லைங்க. இதான் பேச்சாளர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நாம என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோங்கிறது முக்கியமே கிடையாது, அங்க இருக்கிறவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கிறது தான் முக்கியம். பேச்சோட சக்சஸுக்கான சீக்ரெட் இது எப்படியோ நான் சின்ன வயசுல கத்துக்கிட்டேன். இன்னும் ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா, எனக்கு உள்ள இருக்கிற கருத்துக்களை எக்ஸ்பிரஸ் பண்ண பயன்படுத்தணுமே ஒழிய பேச்ச எதிரில் இருக்கிறவங்களை இம்ப்ரெஸ் பண்ண பயன்படுத்தக்கூடாது. இவரை திருப்தி பண்ணலாமா, அவரை திருப்தி பண்ணலாமா, அதுவும் தவறா போயிடுது. நம்முடைய திங்கிங் ப்ராசஸ்ல ஒரு நேர்மை இருக்கணும். என்ன கொண்டு வந்திருக்கிறோமோ அதை மையமான கருத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி கொடுக்க தெரியணும். இது பேச்சாளருக்கு மிக முக்கியமான ஒரு பண்பு. நான் பகவத்கீதையை எடுத்து வச்சு படித்தேன். சின்மயானந்தாவுடையது, சித்பானந்தாவுடையது, ஓஷோவுடையது, கண்ணதாசனுடைய விளக்க உரை, பாரதியார், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும், சத்ய சாய்பாபாவுடைய பேச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பகவத்கீதையை படித்தேன். ரொம்ப நேரம் ஆசையாக படித்தேன். நான் என்ன 2 விஷயம் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டா, சமஸ்கிருதம் தெரியாதவங்களுக்கு கீதையை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி உபன்யாச உலகத்துல ஒரு கர்வம் இருந்தது.
சமஸ்கிருதம் தெரியாம கீதை பேச முடியாது, சமஸ்கிருதம் தெரியாதவங்களுக்கு கீதையை பேச முடியாது. சமஸ்கிருதம் தெரியாம பேச முடியாது, சமஸ்கிருதம் தெரியாதவங்களுக்கு பேச முடியாது அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்து அந்த உபன்யாச உலகத்துல இருக்கிறது என் மனசுக்கு பட்டது. எனக்கு சத்தியமா சமஸ்கிருதம் தெரியாது, ஆனாலும் கீதையை பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். சத்தியமா சமஸ்கிருதம் தெரியாதவங்களுக்கு பேசணும் முடிவு பண்ணேன். எனக்கு தெரியாது, சமஸ்கிருதம் யாருக்கு தெரியாதோ அவங்களுக்கு பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த வேலையை தொடங்கி நான் ஒரு 5 சாப்டர் பேசினேன். அது சிடி ஆயிருக்கு. வெறும் 5 சாப்டர் தான் என்னால பேச முடிஞ்சது, அதுக்கு மேல பேச முடியல. அந்த 5 சாப்டர் அப்படியே சிடியா குறுந்தகடா பதிவாயிருக்கு. அது யூடியூப்ல என் முழப்ப கெடுக்கிறதுக்கே யாரோ யூடியூப்ல அதை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அது போய் பல பேர் கேட்கட்டுமே அப்படிங்கிற எனக்கு கூட பத்தி வருத்தம் இல்லை, பல பேர் கேட்டா எனக்கு சந்தோஷம் தான். அது பலருடைய மனசுல போய் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. மக்களுக்கு வர கடிதங்கள், இமெயில், பல இடங்களை நான் பார்க்கிற போது அவங்க ஷேர் பண்ற கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அது வெறும் தகட்ட பதிவு பண்ணது போய் பல பேர் இதயத்துல பதிவாகி அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாறுதலை உண்டாக்கி இருக்கு. பட் அது எதுக்குமே நான் பொறுப்பு இல்லை. வியாசர் தான் நம்ம பாராட்ட வேண்டிய நபர். அதுல அவருடைய அந்த திங்கிங் ப்ராசஸ், இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அதுல. அது நம்முடைய இன்ஜினியர் பழனியப்பன் அவர்கள் கேட்டுட்டு எனக்கு தொலைபேசியில பேசினார். அமெரிக்காவில் நம்ம ஊர்ல உள்ளூர்ல இருந்து பேசினாலே ₹1 செலவாயிடுமேன்னு பல பேர் யோசிப்பாங்க. உள்ளூர்ல பேசுறதா இருந்தாலே மிஸ்டு கால் கொடுத்து நிறுத்திடுவாங்க. செல்போனை எவனோ கண்டுபிடிச்சான், மிஸ்டு காலை தமிழன் தான் கண்டுபிடிச்சான். எனக்கு ₹1 மிச்சம் பண்ணணுமேங்கிறதுக்காக. ஆனா அவரு மணிக்கணக்காக பேசுவார். போன் எடுத்து என்ன சொல்லுவாரு, நான் அதை கேட்டேன், நல்லா இருந்தது, அந்த இடத்துல இது நல்லா இருந்தது, இது இப்படி. அதெல்லாம் மணிக்கணக்காக எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவருக்கு ஐஎஸ்டி கால் ஏறுதுன்னு எனக்கு பதப்பதன்னு இருக்கும். அப்படி அதை ரசிச்சு அனுபவிச்சு எங்கிருந்தோ அதை பாராட்டி 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 பல முறை என்னிடத்திலே அன்பொழுக பேசியவர் நம்முடைய இன்ஜினியர் பழனியப்பன் அவர். அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னா, ஒரு மனிதனை நீங்கள் கிராமத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து விட முடியும், ஆனால் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற கிராமத்தை ஒருபோதும் வெளியில் கொண்டு வர முடியாது. அது உள்ளேயே தான் இருக்கும். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற எல்லப்பபாளையத்தை விட்டு அவர் எப்போதோ வெளியேறி விட்டார், ஆனால் அவர் மனதில் இருந்து இந்த கிராமம் ஒருபோதும் வெளியேறவே முடியாது. அந்த மண் ஈரத்தன்மையோடு, அந்த ஈரப்பசையோடு அவர் இதயத்தில் அப்படியே குடியிருக்கு. அமெரிக்காவில் நான் போய் அவர் வீட்டில் போய் பார்த்தாலும் இதே அப்புச்சி தான், இதே வாழ்க்கை தான். ஒரு பெரிய அமெரிக்காவில் நாங்கள் இருக்கிற பணக்காரன் அப்படிங்கிற அந்த பிரச்சனை அவருக்கு கிடையாது. ஒரு அதே கிராமத்து மனிதனாக இருக்கக்கூடிய அந்த மண் வாசனை. நான் அவருக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் சொல்ல விரும்புகிறேன். அப்துல் கலாம் ஜனாதிபதியா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி பத்திரிகைக்காரங்க இன்டர்வியூ பண்ணாங்க அவரை. அப்போ ஒரு பத்திரிகைக்காரர் ஒரு கேள்வி கேட்டார், ரொம்ப குறும்பான கேள்வி. என்ன கேட்டாரு, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் கேட்டார். ஏங்க, ஒரு ஜனாதிபதியா வர்றவருக்கு பயோடேட்டா இல்லையா, எங்கேருந்து வராருன்னு தெரியாதா? ஆனா பத்திரிகைக்காரர் வடக்கிற்காரங்க கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி. அவங்க கேட்கிறாங்க, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு. அப்துல் கலாம் அசரவே இல்லை, சொர்க்கத்திலிருந்து வருகிறேன், சொர்க்கத்திலிருந்து வருகிறேன். பத்திரிகைக்காரன் திருப்பி கேட்டான், சொர்க்கமா, இந்தியாவிலையா, எங்க இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, எங்கள் நபிகள் நாயகர் சொல்லி இருக்கிறார், ஒவ்வொரு மனிதனுக்கும் உன்னுடைய தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் இந்தியாவை படம் வரைந்து அதில் பாரத தாயை படம் வரைந்தால் பாரத தாயின் காலடியில் ராமேஸ்வரம் இருப்பதால் நான் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன் அப்படின்னு தன்னுடைய ஊரை பற்றி பெருமையா சொன்னார். எவ்வளவு பெரிய மனிதனாக மாறினாலும் தான் பிறந்த மண்ணை மறக்காதவர்கள் தான் மிகப்பெரிய மனிதர்கள். அந்த பட்டியலில் பழனியப்பன் மிகப்பெரிய மனிதர் என்ற இடத்தை, தன்னுடைய மண்ணை மறக்காத காரணத்தினாலே எப்போதும் இடம் பிடித்தார். 3வது தடவையா கும்பாபிஷேகம் பண்றார். நான் முதல் கும்பாபிஷேகத்துக்கு வந்தேன், நல்ல வேகாத வெயில். அந்த முதல் கும்பாபிஷேகத்துக்கு வந்து அவர் 2வது வர முடியல, இப்ப 3வது கும்பாபிஷேகம் பாருங்க. அவ்வளவு தொடர்ச்சியாக இந்த கோயிலை பாதுகாப்பது, இந்த மண்ணை பாதுகாப்பது, அதை ஒட்டி பள்ளிக்கூடத்துக்கு நன்மை செய்வது, அதை ஒட்டி இங்க இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு வாய்ப்பளிப்பது என்றெல்லாம் நல்ல பணிகள் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பெரிய ஆச்சரியம், அவருடைய எல்லா நல்ல பணியிலும் துணை இருந்து அவருக்கு பலமாக இருக்கிற பெருமை அவருடைய துணைவியாருக்கு உண்டு. நான் அவங்க வீட்டிலேயே தங்கி நான் அவருடைய பண்புக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் முதல் முறை அமெரிக்கா போயிருந்த போது, நான் அந்த பிறகு பலமுறை போயிட்டேன். நான் முதல் முறை அமெரிக்கா போயிருந்த போது ஒரு மனச்சோகம் எனக்கு ஏற்பட்டது. எப்படின்னா, அங்க வந்து ஒருவர் வந்த உடனே எல்லா தமிழ் சங்கங்களுக்கும் யாராவது பொறுப்பெடுத்து கூட்டிட்டு போவாங்க. எனக்கு ஒருவர் நியமிச்சிருந்தாங்க, அவர் வந்து பொறுப்பா எல்லா தமிழ் சங்கத்தோட அதை தொடர்பு கொண்டு என்னை அழைச்சிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க.
அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு போச்சு. அவர் ஜாதிக்காரரை பார்த்த உடனே என்னை கை கழுவிட்டார். இந்த மனுஷன் வேண்டியதில்லை அப்படின்னு அம்போன்னு என்னை விட்டுட்டார். எனக்கு வெளிநாட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறேன், நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ பழனியப்பன் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, எத்தனை நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நேரம் நம்ம வீட்டுக்கு வாங்க, சௌக்கியமா நம்ம வீட்டில் இருக்கலாம், வேற ஏதாவது தமிழ்ச்சங்கம் கூப்பிட்டா போறோம், இல்லாட்டி நீங்க இங்கேயே நம்ம வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு என்னை மனித பண்போடு நேசித்த பெருமைக்குரியவர் பழனியப்பன். அதெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்க முடியாது. ஏன்னா உட்காந்து வச்சு சோறு போட்டார். ஒரு வாரமா 2 வாரமா வச்சுருக்காரு தமிழ்ச்சங்கங்கள்லேருந்து என்னை கூப்பிடுறதுக்கு. கொஞ்சம் லேட் ஆச்சு. அந்த காலகட்டத்தில் நான் ஒரு வெளி மண்ணில் நான் எப்படி இருக்க முடியும்? அப்போது என்னை உபசரித்த பெருமைக்குரிய குடும்பம் அவருடைய குடும்பம். நான் அவரை பாராட்டுறதுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தை முழுசா பயன்படுத்தக்கூடாது. என்றாலும் இந்த கிராமத்துக்கும் தமிழர்களுக்கும் அவர் செய்திருக்கிற பல்வேறு சிறப்புகளுக்கு நான் அவரை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பிரபஞ்சன் அவர்களை பாராட்டுகிற அதே காலகட்டத்தில் என்னையும் இணைத்திருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நான் அவருடைய எழுத்துக்கு நான் மிகப்பெரிய ரசிகர். அவருடைய எழுத்து மிக வலிமையான ஒரு எழுத்து, உயர்ந்த தரத்தில் இருக்கிறவர்களை ரொம்ப அப்படியே ஆட்டி படைக்கக்கூடிய மிக வலிமையான ஒரு எழுத்து, நல்ல சிந்தனையாளர். என்னுடைய தந்தையாராலேயே நேசிக்கப்பட்டவர் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள். அவர்களோடு இந்த மேடையை நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் இன்னமும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பட்டர்ஃப்ளை பாருங்க, அவருடைய செல்வம் அத்தனைக்கும் அதனுடைய பண்பு, தான் ஒரு மிகப்பெரிய மனிதர் என்பதை காட்டிக்கொள்ளாத ஒரு அந்த எளிய பண்பு நிலை. நான் குக்கரை பற்றி வேடிக்கையா ஒன்று சொல்றது, அதை இங்கே சொல்லாமல் போக என்னால் முடியாது. என்னுடைய மனைவியை பார்த்து வேற யாரும் விசில் அடிக்க முடியாது. ஆனா விசில் அடிக்கிற தைரியம் அவர் குக்கருக்கு மட்டும் உண்டு. அவ விசில் அடிக்கணும்னு அவ எதிர்பார்த்து வேற உட்காந்துருப்பா, இன்னும் விசில் வரல, இன்னும் விசில் வரல அப்படின்னு. வேற யார் விசில் அடிச்சாலும் எனக்கு கோவம் வரும். ஆனா குக்கர் விசில் அடிச்சா சந்தோஷம், சாப்பாடு முடிஞ்சு போச்சு சாப்பிடலாம் அப்படின்னு என்னை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடியது அவருடைய பட்டர்ஃப்ளை. நான் அவருடைய அந்த பண்பு நலன், அதைங்கதான் நான் முதல் முறையாக நான் அவரோட பழகுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதற்கு நான் அவருக்கு என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு கீதைக்காக அப்படின்னு இந்த ஒரு அருமையான பரிசையும் பாராட்டியும் அவர் வழங்கினார். கீதையை தமிழ் மக்கள் ஒரு கோணத்துல புரிஞ்சுக்கணும். நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க, திருக்குறள் உயர்வான நூல், தமிழ் படிச்சவங்களுடைய மனோபாவம், திருக்குறள் ரொம்ப உயர்வான நூல், கீதை கொஞ்சம் மட்டும், அது வர்ணாசிரமத்தை போதிக்குது அப்படிம்பாங்க. அதே மாதிரி தமிழ் படிச்சவங்க நிறைய பேர் வேதத்து மேல பாய்வாங்க, வேதத்துல அங்க தப்பு இருக்கு இங்க தப்பு இருக்கு அப்படின்னு பாய்வாங்க. அதே மாதிரி சமஸ்கிருதம் படித்தவங்க அல்லது அதுக்குரிய வர்ணத்துல பிறந்தவங்க சில பேருக்கு ஒரு குணம், தமிழ்ல என்ன இருக்கு, என்ன இருந்தாலும் வேதத்தை மாதிரி தமிழ்ல ஆயிடுமோ, அதுல இருக்கிற விஷயம் எல்லாம் இதுல இருக்க ரொம்ப அபத்தமான பேச்சு, ரொம்ப ரொம்ப அபத்தமான பேச்சு. நான் முந்தா நாள் கூட சன் தொலைக்காட்சியில் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். தர்மம்னு ஒரு சொல் வடமொழியில இருக்கு, அறம்னு ஒரு சொல் தமிழ்ல இருக்கு. இந்த சமஸ்கிருதம் படிச்சவங்க என்ன சொல்றாங்க, தர்மம் மாதிரி அறம் ஆகாது, அந்த ரூட்டு அதுல இருக்கிற கணம் இதெல்லாம் அறம்ங்கிறதுல இல்லை அப்படின்பாங்க. ஒரு சொல் எவ்வளவு ஆழமானது அப்படின்னு, இந்த மொழியில இருக்கிற சொல் அந்த மொழியில இல்லைன்னு சொல்றதுக்கு பாருங்க குழந்தைத்தனமான பேச்சு. எப்படி இருக்க முடியும்? எல்லா மொழியிலையுமே காலம் காலமாக ஊறி ஊறி சில சொற்கள் உண்டாயிருக்கும். அந்த டெப்த், அந்த ஆழம், அந்த அகலம் இன்னொரு மொழியில கிடைக்காது. இது கூட புரியாம தமிழ்ல இருக்கிறது வடமொழியில இல்லை, வடமொழியில இருக்கிறது தமிழ்ல இல்லை, இப்பெல்லாம் வேதம் பார்த்து பேசுகிறார்கள். அது பிழை. இந்த கீதையை பாராட்டுற பல பேர் உலகத்திலே அதுக்கு நிகரா இல்லைன்னு தமிழ் நூல்களை குப்பையில தருவாங்க. இந்த திருக்குறள் ரொம்ப படிச்சுட்டு பேசுறவங்க இல்ல படிக்காமலே பேசுறவங்க, அது ஒரு போட்சி இருக்கு. இப்பெல்லாம் எதையுமே படிக்காம அதை பத்தி பாராட்டி பேசுவாங்க, எதையுமே படிக்காம அதை பத்தி திட்டியும் பேசுவாங்க. ரொம்ப ஆச்சரியமான கூட்டம் அது. அவங்க சில பேர் சொல்லுவாங்க, என்ன திருக்குறள் இருக்கிற போது கீதை தேவையில்லை. கீதை ஒரு மிக பண்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து நிரந்தரமான ஒரு உண்மையை சொல்லுகிற ஒரு முயற்சி. இந்த உலகத்துக்கு நிரந்தரமான உண்மை எதுவோ அதை சொல்லுவதற்கான ஒரு பெரிய முயற்சி. அதை ஊன்றி கவனிச்சாதான் அது எவ்வளவு ஆழமானது என்பது புரியும். அதுல என்ன ஒரு வார்த்தை சொல்ற, ரொம்ப அருமையான ஒரு கருத்து. இந்த வாழ்க்கையில எல்லாருமே ஏதோ ஒன்றின் மீது ஆசை வயப்பட்டு ஒரு காரியத்தை செய்யலாம். என்ன, இதை செஞ்சா இந்த லாபம் கிடைக்கும், இதை செஞ்சா பதவி கிடைக்கும், இதை செஞ்சா புண்ணியம் கிடைக்கும், இதை செஞ்சா மேல போலாம், இப்படி ஒரு கருத்தோடு செய்யலாம். ஆனா அப்படி செய்யக்கூடாது. இப்ப நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பேசுறதுக்கு எனக்கு சன்மானம் கொடுக்குறாங்க உலகத்துல, நான் பேசுறதுக்கு பொன்னாட போத்துறாங்க, நான் பேசுறதுக்கு எனக்கு பாராட்டுறாங்க. ஆனா இதுக்காக நான் பேச முடியுமா? அப்ப நான் எங்க பணம் கொடுத்தாலும் பேசிடலாமே, எங்க பொன்னாட போட்டாலும் திருப்தி அடையலாமே, எவன் மாலை போட்டாலும் வாங்கிக்கலாமே. நான் பேசுவதற்கு அது தானா ஏற்படுகிற ஒரு பக்க விளைவு. அதை நான் பெருசா எடுத்துக்க கூடாது. இப்போ பேச்சு என்பதுதான் என்னுடைய ஆத்ம சந்தோஷம் இருக்கணுமே ஒழிய, பேச்சில் கிடைக்கிற பலன்ல என்னுடைய மனம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பலன் எங்க கிடைச்சிட்டாலும் அப்புறம் அதை செய்யணுங்கிற எண்ணம் தோணாமலேயே போயிடும். நான்
பச்சையா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நோ என்ட்ரியில ஒரு போலீஸ்காரன் வாசல்ல நிறுத்துறாங்க, நோ என்ட்ரிக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. நிறுத்தி என்ன சொல்றாங்க, இந்த வழியா வண்டி போக கூடாதியா, ஏன்னா நோ என்ட்ரியில 2 வண்டி போயிடுச்சுன்னா சிக்கலா மாட்டிக்குது, இங்க நில்லியா அப்படின்னு ஒரு போலீஸ்காரன் நிறுத்துறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நோ என்ட்ரியில போகாம இருக்கிறதுக்கு ஒரு போலீஸ்காரன் நிறுத்தினா நம்ம ஊர் போலீஸ்காரன் சந்தோஷப்படுறதே கிடையாது. அவர் என்ன விரும்புறாரு தெரியுங்களா, நடுவுல போய் நின்றுக்கணும், எவனாவது நோ என்ட்ரியில வரணும், அவனை மடக்கி அப்புறம் மேற்கொண்டு நான் எதுவும் சொல்ல முடியாது. அவனை மடக்கினதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாருங்கிறது அவங்க வாழ்க்கை அனுபவத்தில் கத்துக்க வேண்டிய விஷயம் தான். இப்போ நோ என்ட்ரியில ஒருத்தன் வரக்கூடாதுன்னு தான் ஒரு போலீஸ்காரர் டியூட்டியில போடுறான். அவரு பாருங்க, வந்து ஏதாவது தனக்கு கிடைக்காதான்னு பார்த்தா இந்த நாடு உருப்பிடுமா? இப்போ அவருடைய மெயின் பர்பஸ் எதுக்காக நான் ஏன் இன்னைக்கு போலீஸ்காரை பத்தி பேசுறேன்னா, இன்னைக்கு காலம் வரை எங்க காலம் ஒரு 400 ரூபாய் சும்மா வாங்கிட்டேன். ஓவர் ஸ்பீடே கிடையாது, 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வர்றோம், கொள்ளக்கார மாதிரி 6 போலீஸ்காரன் ஓடியாருந்தா, அப்படியே நிறுத்து 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 கொள்ளையடிக்க வந்த மாதிரி அப்படியே நிறுத்து 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 அப்படின்னா ஒட்டிய தேவை அக்கறை தேர்தலுக்கு தேர்னா கடைசியா அந்த ஏசி ஒரு வார்த்தை சொன்னார், இஷ்டமான வார்த்தை, சரி ஓவர் ஸ்பீடுன்னு போடு. எப்படி சரி ஓவர் ஸ்பீடுன்னு போடு? என்ன அக்கிரமா, ஜனநாயக நாட்டில் தான் இருக்கிறோமா? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, ஜனநாயக நாட்டில் தான் இருக்கிறோமா? சரி ஓவர் ஸ்பீடுன்னு போடு அப்படின்னா எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தை. ஒண்ணுமே பேச முடியல, ஒண்ணுமே பேச முடியும். எனக்கு போலீஸ் கமிஷனர் ஃப்ரெண்டு, நான் போன் போட்டு கொடுக்குறேன், வாங்க மாட்டேங்கிறார், அந்த அல முடியாது, கைட்டு போக சொல்லு அப்படிங்கிற. என்ன நாடு புரியல. சரி விடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு, இதை டிவிலேயே சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவேன், அது கடவுள் நம்ம கொடுத்துருக்க பலம். போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்ல போலீஸ்காரனுக்கு வகுப்பு எடுக்க போவேன், அப்பவே சொல்லுவேன் இந்த விஷயத்தை. அது மாதிரி வாய்ப்பு எனக்கு இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன், உன்னை என்ன நோக்கத்துக்காக வச்சாங்க? இந்த இடத்துல சிக்கல் நடக்காம இருக்கிறதுக்காக உனக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அந்த சிக்கல் நடக்கிறத நீ பார்க்கிற காசுன்னா நாடு உருப்பிடுமா? மனிதர்கள் எல்லாருமே இன்னைக்கு கழுதைகள் காகிதத்தை விரும்புவது போல் மனிதர்கள் பணத்தை விரும்புகிறார்கள். கழுதைகள் காகிதத்தை விரும்புவது போல் மனிதர்கள் பணத்தை விரும்புகிறார்கள். எங்க போய் முடியும்? நம்ம உழைப்புக்கு ஒரு ரிவார்டு வரணும், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா ரிவார்டுக்காகவே உழைக்க ஆரம்பிச்சா ரொம்ப வீணா போயிடும். இந்த பேசிக் கான்செப்ட் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உலகம் முழுக்க மோட்டிவேஷன் என்ன சொல்றான், ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும், அதாவது பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்டுங்கிற தேடி தான் உலகத்தை ஆட்டி வைக்கணும்னு சொன்ன போது இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற சக்தி துடித்து கொண்டு வருகிறது, அது இயல்பின் காரணத்தால் செயல்படுகிறது. நீ பலனை எதிர்பார்த்து செய்யாதே, செயலை நேசித்து செய். இது ஒரு ஆச்சரியமான பிலாசபி. அதை வெளிப்படுத்திய பெருமை பகவத்கீதைக்கு உண்டு. அந்த கீதையை எல்லா தமிழ் மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில ஒரு 5 அத்தியாயங்களை பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதை பாராட்டி தான் நண்பர் பழனியப்பன் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். இப்பவும் கல்வியில பாருங்க, மகாபாரத பாத்திரங்களை எல்லாம் பிரபஞ்சன் அப்படியே புழிஞ்சு தர்றார். நீங்க அதனுடைய இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு கோணம், யாரும் சிந்திச்சு பார்க்காத, வியாசரை போன்றவர்கள் பார்க்க முடியாத சில பார்வைகள், அவற்றையெல்லாம் அவர் இன்றைக்கு அவ்வளவு அழகாக எடுத்து முன்வைக்கிறார். அப்படி யோசிக்க 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 நிறைய இன்பத்தை தரக்கூடிய அற்புதமான செய்திகள் பாரதத்தில் உண்டு, பகவத்கீதையில உண்டு. நான் நீண்ட நேரம் பேசுவது பொருத்தமா இருக்காது, இதுவே கொஞ்சம் மிகையா இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. இந்த விழாவில் எங்களை பயன்படுத்தி கொண்டமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாளைக்கு நான் உங்கள்கிட்ட கிராமியம் தேசியம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் நான் பேச இருக்கிறேன். அப்போது பேசுகிறேன் என்று சொல்லி என்னை வாழ்த்திய நண்பர்களுக்கும் ஊர் பெரியோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. நல்லதொரு சொற்பொழிவை கொடுத்த சுகிசிவம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, அடுத்ததாக மனிதனும் தெய்வமாகலாம் என்ற தலைப்பில் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் பாராட்டு வாழ்த்து மடல்